ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் அவைலபிளாக இருக்க டேட்டா வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடேல நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தது. அதுவும் கொஞ்சம் கொடூரமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட் 100-200 பாயிண்ட் மேலே கீழே இறங்கி ரொம்பவே ஆட்டம் போட்டுச்சு. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஓகேங்களா. பட் வால்டலிட்டி கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்றது வந்து தெரியும். ஏன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காட்டிக்கிட்டே இருந்தது. ஸோ எனிஹவ் பேங்க் நிஃப்டியில் நம்ம ரொம்ப தூரமாக வந்து பொசிஷன் எடுத்ததுனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒரு 7,000 ரூபா கிடச்சிது. ஒரே நிஃப்டி பொசிஷன் மட்டும் க்ளோஸ் பண்ணோம், அது தேவையில்லை அப்படின்றதுனால. ஏன்னா இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ஃபெட் மினிட்ஸ் இருக்குது. ஸோ யூஎஸோடைய அந்த ரேட்ஸை பற்றி பேச போகிறாங்க. ஐ திங்க் வந்து எக்கனாமியோட க்ரோத் ஆஸ் ஆஃப் நவ் எப்படி இருக்குது, ஸோ நெக்ஸ்ட்டு ரேட் கட்டில் என்ன மாதிரி ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒரு சாஃப்ட் லேண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் ரீசெண்டாக ஒரு வாரம் மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ எனியோ வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு க்ளோசிங்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெட் மினிட்ஸ்க்காக வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் யூஓடி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ ஒரு ஹையில் போய் க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்றது வந்து தேவை இல்லை அப்படின்றத நான் நம்பினேன், ஓகேங்களா. பட் நல்ல ஒரு க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். த்ரூ அவுட் டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு ரொம்ப ஒரு புல்லிஷாக இருந்ததுன்னு சொல்லலாம். பட் பேங்க் நிஃப்டி கதை வேறு, ஓகேங்களா. ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு இன்னையோட லோ நாளையோட இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்காக இருக்கும். ஸோ இனியோட ஐ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் லெவல் அப்சைட் பிரேக் அவுட்டுக்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி டைனமிக்கில் வந்து ஹையர் சைடில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 2 டேஸாக வந்து ஹையர் சைடில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ லெட்ஸி பார்க்கலாம், நாளைக்கு இந்த 2 லெவலு ஒரு இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இதே பிபி டைனமிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாளைக்கு ஏதோ ஒரு கேப் டவுன் கண்டிப்பாக உண்டு, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் எந்த ஒரு பொசிஷன் பெருசாக வந்து எடுக்கல. ஒரே ஒரு மிட் கேப் நிஃப்டி பொசிஷன் மட்டும்தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விஷயமே வேறு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணுங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மூவ் இருந்தது, ஓகேங்களா. ஸோ நிஃப்டியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பார்க்கும்போது ரொம்ப ஒரு காமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. பட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து இன்ட்ராடேலலாம் ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு டவுனு, ஒரு அப்பு, அகெயின் ஃபாஸ்ட்டாக ஒரு டவுனு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு அப்பு, அகெயின் டவுனு, அப்பு டவுனுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தால் எப்படிங்க ட்ரேட் பண்ண முடியும். பட் ரொம்ப கஷ்டம். பட் அழகாக வந்து பார்த்திங்கன்னா பிபி டைனமிக்கை வந்து இன்றைக்கி ஒரு சப்போர்ட்டாக எடுத்திருக்கு 10,300. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது 10,500க்கும் 11,000க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 50,500க்கும் 51,000க்கும் நடுவில் எக்ஸ்பைரி ஆகும்னு நினச்சோம். பட் அழகாக அங்கே வந்து ஆயிருக்கு. பட் எனக்கு 50,500 கிட்ட நடந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. பட் எனியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று ஒரு ஹையர் சைடில் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இன்ட்ராடே எக்ஸ்பைரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், ஓகேங்களா. ஸோ பட் பொசிஷன் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும், ஓகேங்களா. எங்குமே ஒரு இடம் நிற்கலை, அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால தான் கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நிஃப்டியோடைய விஷயம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புட்டோடைய விஷயங்கள் இன்றைக்கி த்ரூ அவுட் டே நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான விஷயம் வந்து என்னென்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை டு ரெக்கவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பேங்க் நிஃப்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ திங்க் 1 or 2 மினிட்ஸில் ஒரு 200 பாயிண்ட் விழுந்தது. அப்படி விழும்போது கூட நிஃப்டிலாம் பெருசாலாம் விழலை. ஐ திங்க் அதுதான் வந்து நிஃப்டியை ஹோல்ட் பண்ண வச்சது. ஸோ 24,700 நல்ல ஒரு சேஞ்சின் ஓயே இருக்குது. லைக் 38 லட்சம் இருக்குது இன்றைக்கி மட்டும். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டாக இது இருக்கும். பட் நாளைக்கு கேப் அப் இல்லைனா கேப் டவுன் கண்டிப்பாக உண்டுங்க, ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேல் சைடு போக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் பேடாக இருந்ததுன்னா மார்க்கெட் அகெயின் பார்த்திங்கன்னா 700 உடச்சி 600 கிட்ட ஈஸியாக வந்துடும். பட் கேப் டவுன் உண்டு, ஓகேங்களா. ஒரு மூவ் உண்டு. 25,000 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது. 700, 600, 500. ஸோ இந்த மாதிரி இடங்களில் புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்னென்னா 25,000 தாண்டாது. அண்ட் வந்து டவுன் சைடில் 700 கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் 700 உடச்சாலும் 600 வந்து நிற்கும் அப்படின்றத நம்பலாம். ஸோ பார்க்கலாம், 500க்கும் 800க்கும் 500க்கும் அண்ட் 25,000க்கும் நடுவில் 24,500க்கும் 25,000க்கு நடுவில் எக்ஸ்பைரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிசிஆர் ரொம்ப புல்லிஷாக இருக்குங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் புட்டோட விஷயங்கள் நிறைய
கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கீப் ஆன் இந்தியா விக்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால. அண்ட் எஃப்ஐயோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் விஷயம் நேற்றை பொறுத்த மட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஹோல்டானுக்கான காரணம் அதுதான். நம்ம சொல்லியிருந்தோம் 1% வந்து மார்க்கெட் விழுந்திருந்தது அப்படின்னா வந்து கான்ட்ரா சைடு எடுக்கலாம். பட் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சைடு வந்து 1% சூப்பராக பேங்க் நிஃப்டி இறங்கிச்சு ஆல்மோஸ்ட். ஓகேங்களா, 500 பாயிண்ட் வரைக்கும். அகைன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து சூப்பரான ஒரு ரேலி, கிட்டத்தட்ட 350-400 பாயிண்ட்டு சூப்பராக ரேலி ஆச்சு. ஸோ ஏன் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து 1732 கோடிக்கு இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பை பண்ணப்பட்டிருக்கு. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ். மிட் கேப் நிஃப்டி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. நம்ம நேற்று சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. லெட்ஸ் சி, இதை நம்ம பார்க்கலாம். எஸ் நண்பா, கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோக்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்காக நிறைய போட்டிருக்கோம். நிறைய வீடியோ கிட்டத்தட்ட 500 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள் இஃப் யூ ஆர் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா. ஸோ வாங்க இப்போ இன்றைக்கி செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ செக்லிஸ்ட்டை பார்க்குற பட்சத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டெக்னிக்கல்ஸை பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கல்ஸை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டியோடைய 2 டேஸ் 2 நாளையோடைய ஹை அண்ட் லோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இப்போது டுடே ஹையில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குங்க. ஓகேவா, ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு புல்லிஷில் இருக்குது. அதோடைய ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றையோட லோ 24,600 வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 24,500 நல்ல ஒரு சப்போர்ட்டோட நாளை எக்ஸ்பைரி வந்து முடியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு கீழே போக வாய்ப்பு பெருசாக இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேலே மூவ் இருந்தாலும் பட் பெருசாக வந்து எண்ட் ஆஃப் இஓடி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மேபி பேங்க் நிஃப்டி நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதோடைய 2 டேஸ் ஹை அண்ட் லோ நம்ம பார்க்குறச்ச நேற்றோட ஹை தான் 51,025 தான் ஹை ஆக்சுவலாக. ஸோ இன்னியோட லோ தான் 50,333. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் அப்படின்றத சொல்லிடலாங்க. ஓகேவா, ஸோ மிட் கேப் நிஃப்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா, அது நம்ம இதில் சேர்க்கல டெக்னிக்கலாக, பட் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஸ் பர் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படியும் சரி, இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அதோட அடிஷன்ஸும் சரி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபியூச்சர்ஸ் வர்சஸ் ஸ்பாட் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும் நண்பா. நேற்றுக்கும் இன்றைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டிக்கு என்ன மாதிரி இருந்திருக்கு. ஆக்சுவலாக நேற்று வந்து நிஃப்டி 8 இருந்தது. பட் இப்போ 26ன்னு சொல்லும்போது ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு புல்லிஷ் சைனை பார்க்குறேங்க. வேறு எதுவும் இல்லை. நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு ஒரு புல்லிஷு. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நேற்று 120 பாயிண்ட் ஏறி இருந்தது. இன்றைக்கி 154ன்னு சொல்லும்போது இதுவும் வந்து ஒரு புல்லிஷில் தாங்க இருக்குது. ஓகேவா, அண்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக நேற்று 2 பாயிண்ட் இருந்து இன்றைக்கி 7 பாயிண்ட்னு சொல்லும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷில் தான் இருக்குது. இதை பொறுத்த மட்டுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் சைன் அப்படின்றது தான் வந்து சொல்லுது. அண்ட் பிசிஆர் நம்ம செக்லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசிஆரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இது இன்றைக்கும் எஸ்டர்டேக்கும் உள்ள நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்றதுனால நான் இன்றைக்கி டேட்டா எடுத்திருக்கேன். நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க. 1.11 காலை விட பொட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்தியா விக்ஸுமே இறங்கியிருக்கு அப்படின்றதுனால நல்ல ஒரு விஷயங்க. ஓகேவா, அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 0.79. ஸோ அதுதான் நான் சொன்னேன். ஸோ நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி இல்லை, அதுதான் உண்மை. பட் சின்ஸ் வந்து ஓகே அப்படி தான் 0.8 அப்படின்னாலே எனக்கு வந்து ஓகே அப்படின்றது தான் அர்த்தம். பட் 0.79 இது வந்து அக்செப்டபிள் தான். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, நாளைக்கு மேபி இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். மிட் கேப் நிஃப்டி மற்ற எல்லா இண்டெக்ஸை விட ரொம்ப ஒரு புல்லிஷாக இருக்குது. 1.18. இதனால தான் நான் சொன்னேன் மிட் கேப் நிஃப்டி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா விக்ஸ் வேறு கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து 13,000 டச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-65 பாயிண்ட் தான் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளோபலை பற்றி பார்க்கும்போது இன்றைக்கி நைட்டு நம்ம டைம் 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11:11 நினைக்கிறேன் ஃபெட் மினிட் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உன்னிப்பாக வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுவரையும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. பெருசாக வந்து யூஎஸ் விக்ஸில் ஒரு மாற்றம் இல்லை இது வரைக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும். பட் அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகி நைட்டு தான் தெரியும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோடைய தாக்கம் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கேப் அப் கேப் டவுன் ஒரு சின்னதாக ஒரு 100-150 பாயிண்ட் இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். அதில் தான்
பாசிட்டிவாக வர பட்சத்தில் நம்ம மார்க்கெட் ரொம்ப பிக்கப் ஆகிடுங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து மேட்ச் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் போன வாரத்திலே யூஎஸோடைய இண்டெக்ஸ் விஷயங்களும் நம்ம இந்தியாவோட இண்டெக்ஸ் விஷயங்களும் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இண்டெக்ஸும் 1% தான் இருக்குது ஆல் டைம் ஹைலேருந்து நிஃப்டியை சொல்கிறேன். அண்ட் யூஎஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே 1% கிட்ட தான் இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். இன்றைக்கி மூவ் ரொம்ப க்ரூஷியல் அப்படின்றதுனால ஸோ எனக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கணும். இந்தியா விக்ஸை பொறுத்த மட்டுக்கு நல்லா இறங்கி இருக்குங்க. இது ஒரு நல்ல சைன் ஆக்சுவலாக வால்டிலிட்டி கம்மியாகிறது அப்படின்றது மார்க்கெட்டில். ஸோ டோட்டலாக இவ்வளோ விஷயங்கள் டெக்னிக்கல்ஸை பார்த்தோம், டேட்டாஸை பார்த்தோம், குளோபல் ஈவெண்ட்டை பார்த்தோம். ஸோ இதை வச்சு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இனிஷியல் லெவலில் ஒரு கேப் அப் கேப் டவுன் ஒரு ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்தியா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நிஃப்டியில் ஏதாவது பர்ச்சேஸ் கண்டிப்பாக இருக்கும், பையில் இருக்கும். ஸோ செக் பண்ணுங்கள், அது 9 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். ஸோ அதில் ஏதாவது பர்ச்சேஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் கேப் டவுன் ஆனாலும் வேகமாக மார்க்கெட் ஏறும். ஓகேங்களா? ஸோ கேப் அப் நடந்தாலும் மார்க்கெட் அங்கேயே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் ஏஷியா மார்க்கெட்ஸு ஒரு பார்வை பார்த்துறது ரொம்ப நல்லது ட்ரேடுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் வந்து நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெட் மினிட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இவ்வளோ விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங்கில் நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.